அது 1990 காலகட்டம். செல்வி ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவள். மிக அன்பானவள். ஆனால் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமானது. அவளது கணவருக்கு போதிய வருமானம் இல்லை. நோயில் படுத்து விட்டார். பிள்ளை சிறியது. வருமானத்திற்கு வேறு வழியில்லை. அதனால் அவள் நகரத்திற்கு போய் வேலை செய்ய முடிவு செய்தாள். சென்னைக்கு வந்தாள். ஒரு பெரிய வீட்டில் வேலை கிடைத்தது. அந்த வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தார்கள், ராமன், ஹரி. அவர்களை செல்வி நன்றாக பார்த்து கொண்டாள். அவள் செல்லமாக என் ராமன், என் ஹரி என்று கூப்பிடுவாள். அந்த குழந்தைகளும் செல்வியை அம்மா என்றே கூப்பிடும். பணக்கார வீட்டு குழந்தைகளுடன் அவள் சிரித்து விளையாடினாலும் அவள் மனம் முழுவதும் தன் சொந்த வீட்டை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும். இரவு நேரம் வரும்போது ஜன்னல் அருகே உட்கார்ந்து வானத்தை பார்த்து அழுவாள். இப்போது என் பையன் தூங்கிவிட்டானா, அவன் எப்படி இருக்கிறானோ என்று நினைப்பாள். ஒரு நாள் விடுமுறை வந்தது. அவள் பையில் தன் குழந்தைக்கு தேவையான துணி, இனிப்பு, விளையாட்டு பொருட்களை வைத்து கொண்டாள். ஊருக்கு செல்வதற்காக பஸ்ஸில் ஏறினாள். இப்போது அவளது மனதில் ஒரு நிம்மதி. தன் சொந்த வீட்டிற்கு செல்கிறோம் என்ற நிம்மதியில் பயணம் செய்தாள்.